Okay, next fourth question பாருங்க. For the sectors with given measures, find the length of the arc, area and perimeter. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில மெஷர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னென்ன மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம எது ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, லெங்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா, பெரிமீட்டர், இது மூணுமே என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் நாங்கள் ஃபார்முலாலாம் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு லெங்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கு ஃபார்முலா என்னென்னா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா லெங்த் ஆஃப் த ஆர்க், ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா தீட்டா வந்து எவ்வளவு 45 டிகிரி, ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க, தீட்டா, சென்ட்ரல் ஆங்கிள்னால் தீட்டா, தீட்டா டிகிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி, ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, r = 16 கொடுத்துருக்காங்க. இது அப்படி இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். தீட்டாக்கு பொதுவாக என்ன பண்ணணும், 45 டிகிரி பை 360 டிகிரி அப்படியே போடுங்க. இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு வந்து அவங்க என்ன வேல்யூ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, பைக்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று 22/7, இல்லைன்னா இன்னொரு வேல்யூ என்ன 3.14. இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூ தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா பைக் வந்து 3.14 இன்ட்டு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 16. இது எல்லாமே என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இங்கே லாஸ்ட்டில் 1 பிளேஸில் 5 இருக்குது, இங்கே 0, ரெண்டுமே வந்து 5 டேபிளில் வரும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 5 டேபிளை நான் கேன்சல் பண்ண போகிறேன். 9 5s are 45. இங்கே என்ன வரும்னா 7 5s are 35, பேலன்ஸ் 1 வருமா 10, அப்புறம் 2 5s are 10 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், திரும்ப 9 டேபிளில் 72 வருமா, அதனால் என்ன பண்ணலாம் 9 டேபிளில் 1 டைம், 8 9s are 72. ஓகே, இது வரை கிளியராக புரியுதா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 8 டேபிளில் 16 வருமா, ஸோ 18 1s are, இங்கே என்ன வரும் 2 18s are வரும். இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2 இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறத ரைட் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குது, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2. நல்லா லிசன் பண்ணி ஃபஸ்ட்டு 5 டேபிளில் பண்ணுறேன். 9 5s are 45, 72 5s are 360 வருது. ஓகேவா, உங்களுக்கு இப்படி பண்ண தெரியலனா என்ன பண்ணலாம், நீங்கள் 360 5ஆல் டிவைட் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன வரும் 72 வரும். 7 5s are 35, 1 இங்கே 35, இங்கே 36 இருக்குது. அதனால் இங்கே பேலன்ஸ் 1 போட்டுக்குங்க. அப்போ 10 ஆயிரமா, 2 5s are 10. திரும்ப இங்கே 9 72 இருக்குது. 9 டேபிளில் 1 டைம் வரும். 9 டேபிள் 72, 8 9s are 72 வரும். நெக்ஸ்ட் இங்கே 8 இருக்குது, அங்கே 16 இருக்குது. 8 டேபிளில் வருமா, 8 டேபிளில் 1 டைம், அது 2 டைம் வரும். பேலன்ஸ் இருக்குன்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன வரும், 2 2s are 4, 4 இன்ட்டு 3.14 வருதா. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 4 4s are 16, 6, பேலன்ஸ் 1, 1 4 is 4, 4ஓட 1 ஆட் பண்ணால் 5 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும், சரி உங்களுக்கு எப்படி மல்டிபிள் பண்ண தெரியலன்னா இங்கே தனியாக நான் ரைட் பண்ணுறேன். கிவன் கொடுத்துருக்கதை அப்படி பாக்ஸ் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் டாட்டெல்லாம் விட்டுருங்க, எப்பயும் போல் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். டாட் ரிமூவ் பண்ணிட்டு தான் மல்டிபிள் பண்ணுறேன். 4 4 16க்கு 6, பேலன்ஸ் 1, 1 4 is 4, 4ஓட 1 ஆட் பண்ணால் 5, 3 4s are 12. இப்போ எனக்கு என்ன வருதுன்னா இது இந்த ஆன்சர் வருது. ஆனால் அங்கே 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணுமா, இங்கே பாருங்கள் 1 2 டிஜிட், அதுமாதிரி லாஸ்ட்லேருந்து 1 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கோங்க. இங்கே லென்த்து கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க யூனிட் சென்டிமீட்டர், இங்கே லாஸ்ட்டில் சென்டிமீட்டர் நீங்கள் ரைட் பண்ணணும். லென்த்துனா வெறும் சென்டிமீட்டர் மட்டும் ரைட் பண்ணலாம். ஓகேவா, அதாவது லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா எழுதிக்கிறோம். சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, பையோட வேல்யூ இவங்க கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டருக்கு என்ன ஃபார்முலானா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ லெங்க்த்துங்கிறப்ப அது என்னது, பெரிமீட்டரோட ஃபார்முலா 2πr, ஏரியாவுக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அதே சேம். தீட்டாக்கு வந்து 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 45 டிகிரி பை 360 டிகிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்ட்டு பைக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணுமா 3.14. ஆர் ஸ்கொயர்னா ஆரை 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஆர் என்ன வருது, ஆர் வந்து 16, ஸோ 16 இன்ட்டு 16. ஓகே போட்டேன்னா சரி, நெக்ஸ்ட் இங்கே நான் சால்வ் பண்ணுறேன். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுறேன். இங்கே எழுதிக்கிறேன். 45
degree by 360 degree into 3.14 into 16 into 16. இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால திரும்ப அதவே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? அதே மாதிரி 5 டேபிள் பண்ணால் 9 5s வரும். இங்கே 72 5s 360 வருமா? திரும்ப இப்போ 9 டேபிளில் 1 டைம், இது 8 டைம் வரும். இங்கே 8 டேபிளில் இங்கே 1 டைம் பண்ணல, இங்கே 16 வரும்ல, அதனால 8 டேபிளில் 8 1s 8, 8 2s 16. உங்களுக்கு பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? 3.14. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 16 32. இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? நீங்கள் டாட்டை ரிமூவ் பண்ணிகிட்டே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4s 8, 2 1s 2, 2 3s 6. இங்கே 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 3s 12 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 1 3 is 3, 3ஓட 1 ஆட் பண்ணால் 4, 3 3s 9. இப்போ ஆட் பண்ணுங்கள். 8 4 10 வரும், 0 இங்கே 1 கேரி ஓவர், ஸோ 10. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 148 வருது. நெக்ஸ்ட் டாட் வைக்கணுமா? இப்போ நீங்கள் டாட் இல்லாமல் எப்பயும் போல் நார்மலாக மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட் நம்ம டாட் வச்சுக்கலாம். 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ இது என்னது? ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு யூனிட் என்ன போடணும்? வெறும் சென்டிமீட்டர் மட்டும் போடக்கூடாது. என்ன ரைட் பண்ணணும்? ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். பட் 100.48 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னா லெங்த் ஆஃப் த ஆர் கேட்டிருக்காங்க, அது கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பெரிமீட்டர் ஆஃப் செக்டருக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா லெங்க்த்தையும் 2r ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ லெங்க் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லெங்க் ஆஃப் த ஆர்க்கு வந்து L. ஓகேவா? L வந்து 12.56 கண்டுபிடிச்சிருக்கோம். L அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Lக்கு வந்து 12.56 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 16. ஓகே, அப்படியே எழுதுங்க. 12.56. நெக்ஸ்ட்டு ரெண்டே ப்ளஸ் 216 ஆர் 32. இது அப்படி என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ நான் இங்கே ரைட் பண்ணுறேன். 12.56. இங்கே வந்து ஹோல் நம்பராக இருக்குது. ஹோல் நம்பர்னால் ஹோல் நம்பர் பிளேஸில் தான் எழுதணும். இந்த டெசிமல் இல்லாதனால 0 போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். ஆட் பண்ண 6 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 4. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 44.56. வெறும் யூனிட் மட்டும்தான் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கலாம். இது ஏரியா கேட்டிருந்தா மட்டும்தான் நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர். மற்ற அந்த பெரிமீட்டர் லென்த்துக்கு எல்லாமே சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சென்ட்ரல் ஆங்கிளும் ரேடியஸ் கொடுத்துருந்தா லெங்த் ஆஃப் த ஆருக்கு ஃபார்முலா தெரியும், நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் ரெண்டை யூஸ் பண்ணி பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 4th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். அதே மாதிரி சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ரேடியஸ் கொடுக்காம டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 12.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரேடியஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ டயாமீட்டர் கொடுத்துருந்தா ரேடியஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா இந்த டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ரேடியஸ் கிடச்சி. அதாவது டயாமீட்டரோட பாதி தான் நம்மளுக்கு என்னது? ரேடியஸ். அதனால் இதை 2ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 12.6 2ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்னா 6 2s 12, 3 2s 6. ஓகேவா? 2ஆல் டிவைட் இது 1 டைம் வரும். 6 2s 12, இங்கே 3 2s 6. 6.3 என்ன வரும்? 6.3 சென்டிமீட்டர் தான் வந்து ரேடியஸ். ஓகேவா? ஆங்கிள் என்னது? தீட்டா டிகிரி என்னது? 120 டிகிரி. ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோ? டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6.3 சென்டிமீட்டர் கிடைக்குது. இது அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? லெங்த் ஆஃப் த ஆர்க் L ஈக்குவல் டு தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2 அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ தீட்டாக்கு வந்து 120 டிகிரி, நெக்ஸ்ட் அந்த 360 டிகிரியை போட்டுக்கோங்க. இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு வந்து 3.14. ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6.3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது வரை கிளியராக புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண கேன்சல் பண்ணலாம்.
இந்த 0 0 கேன்சல் ஆயிருதா. நெக்ஸ்ட் 12 டேபிளில் 1 12s வரும். இங்கே 3 12s 36 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க 3 டேபிளில் 1 டைம் வரும். இங்கே பாருங்க இங்கே 3 டேபிளில் 2 3s 6 அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1 3s 3. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1 வந்திருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். சரி இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். 3 1 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 4 2s 8 1 2 is 2 3 2s 6. எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. சரியா. நெக்ஸ்ட்டு நான் 2 டிஜிட் தள்ளி நான் டாட் டெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 2.1னால் நான் மல்டிபிள் பண்ணணும். நீங்கள் டாட்டை கன்சல்ட் பண்ணாதீங்க. இப்போ 2.1னால் எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 2 6 0 6 8 2s 16க்கு 6 பேலன்ஸ் 1 2 2s 4 1 5 இங்கே 12 வரும். ஆட் பண்ணால் 8 இங்கே 11 கேரி ஓவர் இங்கே 3. எனக்கு என்ன வருதுன்னா 1 3 1 8 8 வருது. சரியா. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே 2 டாட். மொத்தம் டோட்டலாக 3 ஸ்டெப்பில் நம்ம டாட் வைக்கணும். 3 நம்பருக்கு அப்புறம் டாட் வைக்கணும். நீங்கள் ஒரு நம்பருக்கு அப்புறம் டாட்டு, இங்கே 2 நம்பருக்கு அப்புறம் டாட்டா. டோட்டலாக 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்னா 1 2 3 நம்ம இங்கே டாட் வைக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம டெசிமல் நம்பர் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். ஓகேவா. அப்போனா என்ன பண்ணுறேன் இதை ரவுண்ட் அப் பண்ணுறேன். அப்போனா இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து greater than 5 வந்து இதோட 1 ஆட் பண்ணிக்கணுமா. 5க்கு மேலே இருந்தாவே என்ன பண்ணலாம் 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா எனக்கு அந்த 8 இருக்கிறதுல என்ன வரும் 9 வந்துடும். ரவுண்ட் ஆப் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். இந்த 2 நம்பருக்கு அடுத்து இருக்கிற நம்பர் greater than 5 விட அதிகமாக இருக்கிறனால 1 ஆட் பண்ணியிருக்கேன். இது எந்த யூனிட் மென்ஷன் பண்ணணும் லெங்க்த்துன்னு கேட்டிருக்காங்க. இங்கே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ரைட் பண்ணோம். அப்போ எல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. சரி செகண்ட் இது என்னென்னா ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். A equal to theta degree by 360 degree into by r square. அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம தீட்டாக்கு என்ன கொடுத்துருக்காங்க தீட்டா இங்கே நம்ம எழுதிக்கலாம். தீட்டாக்கு வந்து 120 டிகிரி, ஆர்க்கு வந்து 6.3. இது அப்படியே என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ தீட்டாக்கு என்ன ரைட் பண்ண போகிறோம் 120 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பைக்கு வந்து 3.14. ஆர்க்கு வந்து என்ன பண்ணுவோம் ஆர் ஸ்கொயர்னால ஆர் இன்ட்டு ஆர்னு அர்த்தம். இப்போ ஆரை 2 டைம் நீங்கள் எழுதணும். 6.3 இன்ட்டு 6.3. சரி இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். இந்த 0 0 கேன்சல் ஆயிருமா. 12 டேபிளில் 1 டைம் வரும். அதே 12 டேபிளில் 12 3s 36 வரும். இந்த 3 டேபிள் இங்கே 1 டைம் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணலாம் 3 டேபிளில் 2 3s 6 1 3s. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறத எழுதலாமா. என்னென்ன வரும் என்னென்ன இருக்குது 3.14 இன்ட்டு 2.1 இன்ட்டு 6.3. இது மூணையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். அதனால் இங்கே ரைட் பண்ணுறேன். ஓகே இங்கே ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா. சரி நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். 3.14ஐயும் இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க தேவையில்லை. இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 1 3 8 2 6 4 8 5 6. இப்போ என்ன பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். 3.14ஐயும் 2.1ஐயும் என்ன பண்ணிட்டேன்னா மல்டிபிள் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வருதுன்னா 6584 வருது. இன்ட்டு அகைன் 6.3 என்ன பண்ணணும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதோடவே என்ன பண்ணிக்கிறேன் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 4 3s 12 பேலன்ஸ் 1 8 3s 24 1 ஆட் பண்ணால் 25 பேலன்ஸ் 2 5 3s 15 + 2 17 பேலன்ஸ் 1 6 3s 18 + 1 19. ஸ்டெப் 0 போட்டுக்கோங்க. 6 4s 24க்கு 4 பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட்டு 6 8s 48 + 2 50க்கு 0 மிஸ் 5 6 5s 30 + 5 35 பேலன்ஸ் 3 6 6 30 6ஓட 3 ஆட் பண்ணால் 39 வருது. ஸோ 2 9 7 14 10 + 1 11 பேலன்ஸ் 1 4.
ஓகே, எனக்கு இது வருதுன்னு இங்கே ரைட் பண்ணுறேன். 414792 415422 வருது. ஓகேவா? இப்போ எப்பயுமே இங்கே பாருங்கள் 2 டிஜிட் தள்ளி தான் நம்ம டாட் வைக்கணும். சாரி, இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இங்கே 3.14ஐயும் 2.1ஐயும் மல்டிபிள் பண்ணோமா. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இங்கே 2 டிஜிட், டோட்டலாக 3 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வைக்கணுமா. இப்போ பாருங்கள், இப்போ அதே மாதிரி 3 டிஜிட் தள்ளி ஃபஸ்ட்டு அந்த 2 நம்பரை நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். அதனால அது 3 டிஜிட் தள்ளி நான் டாட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 6.3 நான் மல்டிபிள் பண்ணேன் இதோட. பட் இங்கே டோட்டலாக 3 டிஜிட் தள்ளி இருக்குது. இங்கே ஒரு டிஜிட் 4 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 2 3 4 டிஜிட் தள்ளி நான் டாட் வச்சுட்டேன். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அதாவது டெசிமலுக்கு அடுத்து 2 டிஜிட் மட்டும் இருந்தால் போதும். 41.54. ஏன்னா இந்த டிஜிட்டுக்கு அடுத்து இது லெஸ் தேன் 5ஆக இருக்குது. அதனால நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி 54 எழுதிக்கலாம். கிரேட்டர் தேன் 5 இருந்தால் மட்டும் ஒன்று ஆட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா நம்ம ரைட் பண்ணுறப்ப எப்படி எழுதணும்? ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம். சாரி, இங்கே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணல ஒரு சில மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எக்ஸாமில் வந்து ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாட் வைக்கிறது அதே மாதிரி தான். இங்கே 2 நீங்கள் வந்து டாட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே 2 டிஜிட் தள்ளி வச்சுருக்கு, இங்கே ஒரு டிஜிட், டோட்டலாக 3 டிஜிட் தள்ளி இங்கே டாட் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? நாங்கள் 6.3 பண்ணுறப்ப இங்கே 3 டிஜிட்டாக இங்கே ஒரு டிஜிட், அப்போ டோட்டலாக 4 டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லெங்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிச்சாச்சு, ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், P = L + 2R. ஓகே, இப்போ வந்து நம்ம எல் வந்து ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா 13.19 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு நம்மளுக்கு ஆர் ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும்? 6.3ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ 13.19 ப்ளஸ் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம என்ன டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 12.6 தான் வருது. மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 12.6 வரும். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 13.9 = 12.6. கரெக்டாக என்ன பண்ணணும்? ஹோல் நம்பரெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு டெசிமல் ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள். டெசிமல் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? 0 போட்டல. இப்போ ஆட் பண்ணுங்கள். 9752. இப்போ என்ன ஆன்சர் வருது? 25.79. இது பெரிமீட்டர் தானே, அதனால் என்ன பண்ணிக்கலாம்? சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துருந்தா கரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் கொடுக்காம டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேவா? அதாவது 4th சம்மில் டோட்டலாக 2 சம் இருக்குது. 2 சம்மையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதாவது மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம்.